இங்கே எல்லாரும் முன்னாடி அப்பா பேசணும்னு என்னால் தாங்கிக்க முடியல. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சாரிடா சிவா. என்ன பார்த்தி, என் மேலதான தப்பு. அப்பாவும் நீ என்ன நம்பிதான் இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தீங்க. நான் தான் சொதப்பிட்டேன். தப்பு உன் பக்கம் மட்டும் இல்லடா, என் பக்கமும் இருக்கு. நான் பண்ண தப்புக்கு நீ எப்படி பார்த்தி பொறுப்பாக முடியும்? இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். நான் ஒருத்தனை நம்பி பொறுப்பை கொடுத்தேன், அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். அவனை தேடி கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா அந்த 30 லட்சத்துக்கு நான் தான் பொறுப்பு. நீ எப்படா பொறுப்பாக முடியும்? இதுக்கு நானும் பொறுப்பு இல்ல. இந்த பாரு, பணத்தை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, அதெல்லாம் பாத்துக்கலாம். இல்ல பார்த்தி, அதெல்லாம் அப்படி விட்டுற முடியாது. அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான். அவனை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை திருப்பி வாங்குறோம். அவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும் பார்த்தி. அந்த ஜேகே முன்னாடி நம்ம அப்பாவை தலை நிமிர வைக்கணும். அதை தப்ப நம்ம செய்யணும். சாரி பார்த்தி, என்னாலதான் அந்த ஜேகே உன்னையும் அப்பாவையும் தப்பா பேசினா. என்னடா ஜீவா, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு திரும்ப திரும்ப சாரி கேட்டுட்டு இருக்க? விடுற, ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அந்த ராஸ்கல் பேசினதுக்கு அப்போ அவன் வாயை உடைச்சிருப்பேன். தப்பு நம்ம பக்கம் இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவன் பேசுனதுக்காக ஒண்ணு போய் காயப்படுத்திட்டான் பாத்தியா? பார்த்தி, அதெல்லாம் எனக்கு தெரியும் பார்த்தி. இது நாள் வரைக்கும் நீ என்ன அப்படி பேசியிருக்கியா? இல்ல இல்ல. இன்னைக்கு அப்பாவை அவன் பேசினான்னு சொல்லிட்டு தானே உனக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என்கிட்ட மோகம் கொடுத்து கூட பேசிருக்க மாட்டான். எல்லாத்தையும் மறந்து நம்ம குடும்பத்துக்காக நிக்கிறடா. சாரிடா. பாரு, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லு, நான் பண்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த ராஸ்கலை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கிறோம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அழாதரா. அதெல்லாம் உடையில பார்த்தி. ஐம் சாரிடா. அப்புறம் பார்க்கறேன். மாமா எங்க போயிட்டாரா? என்கிட்ட இல்லாதது அப்படி என்னடி உன்கிட்ட இருக்க? என்ன வெறுக்கிற பார்த்தி மாமா? உன்னை நேசிக்க என்ன காரணம்டி? விருப்பம் இல்லாம உனக்கு கல்யாணம் ஆனதால நீயா பார்த்தி மாமா விட்டு விலகி போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தி மாமாவோட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? என் பார்த்தி மாமா விட்டு நீ நிரந்தரமா விலகி போகணும். அப்படி போலனா நானே உன்னை நிரந்தரமா விலகி போக வைப்பேன். அசிங்கப்படுத்துறாங்களே.
சரி, அப்புறம் கால் பண்றேன். மாமா என்னங்க அத்தை பிரியா, ஜீவா எங்கம்மா? ஜீவா, இங்க வா, உட்காரு. இல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல உட்காரு. வாடா. என்னடா, என்னாச்சு? சாப்பிட்டியாடா? ஜீவா, பணம் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும்டா. நேத்து ஒருத்த நல்லவனா இருந்திருப்பான், இன்னைக்கு அவன் கெட்டவனா மாறுவான். இது இயற்கடா. ஆமா ஜீவா, இதுக்காகலாம் நீ மனசு உடைஞ்சு ஒரு மூலையில போய் உட்காந்துடுறது வாழ்க்கை கிடையாதுடா. எப்படி பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய மன தைரியத்தை நாம தான் வளர்த்துக்கணும். உன்னை ஏமாத்திட்டு அந்த ரவி எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட முடியாது. எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, பணத்தை பத்தி நீ யோசிக்காத, அதை நான் பாத்துக்கிறேன்டா. ஜேகே கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டான். அவனுக்கு சரிசமமா நம்மளாலையும் பேச முடியும்டா. நான் ஏன் பேசல? என் அக்காவுக்காக. அக்கா இது நாள் வரைக்கும் ஒரு தடவை கூட இப்படி நம்ம கிட்ட நடந்துகிட்டதே இல்லடா. நாமளும் அவங்க குத்தம் சொல்ற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணதில்லையே. ஏதோ நம்ம நேரம் இந்த தடவை இப்படி ஆயிடுச்சு. விடுறா, பாத்துக்கலாம். விமல் வந்துட்டியா? ஆமா, உனக்கு அட்ரஸ் தெரியும்ல? 18th Avenue. யா. அங்கதான் வந்துரு. நீ கீழே வந்துட்டு கால் பண்ண, நான் வரேன். யார் ஜேகே? யார் பேசுனா? அத்த, என்னோட ஃப்ரெண்டு அத்த. நாங்க எல்லாருமே காலேஜில் ஒன்னா தான் படித்தோம். அவன் இப்போ நம்ம ஏரியால கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரா இருக்கான். ஓ, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ நான் ஒருத்தரை பிடிக்கலன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்கவுண்டர் பண்றான்னு சொன்னா இம்மிடியேட்டா பண்ணிடுவான். ஜீவா, என்ன ஜீவா பயந்துட்டியா? சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னப்பா. அருணாச்சலம், அந்த ரவிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எங்க போனா, என்ன பண்றான், ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? எல்லா சர்க்கிள்லயும் சொல்லி வச்சிருக்கேன்க்கா. அவன் எங்கேயும் தப்பிச்சிட முடியாது. நீ பயப்படாதக்கா. அங்கிள், நாங்க எதுக்கு பயப்படணும்? பணம் வரலன்னா நீங்க தானே பயப்படணும். ஏன்னா பணத்தை தொலைச்சது நீங்க தான். பணம் வரலன்னா நீங்க தானே லீகலா அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போறீங்க. பார் ஜேகே, அவங்க கேள்வி கேட்குறாங்க, அப்பா பதில் சொல்லிட்டு இருக்காரு. நடுவில் நீ வேற ஏதாவது பேசிட்டு இருந்த, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்ன வேற மாதிரி ஆயிடுமா? என்ன 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 பண்ணுவ? என்ன பண்ணுவ? நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், சும்மா முறைச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த முறைக்கிற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சு என்கிட்ட வேண்டாம். உனக்கு இருக்கு. ஜீவா. ஹலோ. விமல். அவன் தான். நீ எதுவும் பேசாத. வந்துட்டியா? ஓகே ஓகே, 1 செகண்ட் இரு, வரேன். அத்தை, என் ஃப்ரெண்டு வந்துட்டா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. இதோ வந்துட்டே இருக்கேன். என்னக்கா அவன் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான்? அவன் கேக்குறது நியாயம் தானே? இல்ல, அவன் மேல எந்த தப்பும் இல்லையே. லேட்டா வரேன். அதுக்கு மேல உன் இஷ்டம்.
அத்தை, என்னோட ஃப்ரெண்ட் விமல். வணக்கம் மேடம். விமல், ஏதாவது டீ காஃபி கொண்டு வர சொல்லுவா? இல்லை பரவாயில்ல, ஒன்றும் வேணாண்டா. ஆமாம், மார்னிங் கால் பண்ணி கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் சொன்னியே, என்ன ப்ராப்ளம்? அது இது இருக்காரே ஜீவா. ஓகேடா, நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. ரவி மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்து பிளாக் மார்க்கெட்ல வித்து பணத்தை எடுத்துட்டு ஓடினதா ஜீவா சொல்றாரு. ரவி அப்ஸ்காண்ட் ஆனதுனால அவனை தேடி கண்டுபிடிக்கிறது உனக்கு எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங்கா இருக்கும். ரவியை ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்த ஜீவா நம்ம கண்ணு முன்னாடியே இருக்காரு. விமல், இவரை நீ விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாலே ரவி எங்க இருக்காங்கிற உண்மைய ஜீவாவே சொல்லிடுவாரு. என்ன ஜீவா, am I right? ரவி எங்க மறைஞ்சிருப்பான்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? தெரிஞ்ச ஒழுங்கா சொல்லிடுப்பா. ஏன்னா போலீஸ் எப்படி விசாரிப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அக்கா, ரவியை எப்படியாவது நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு போலீஸ் உதவி எல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு மாசம் டைம் கொடு. நிச்சயமா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அங்கிள், 1 மந்த்துக்கெல்லாம் இங்க வாய்ப்பே இல்லை. வித்தின் 1 வீக், இந்த வாரத்துக்குள்ள எனக்கு அந்த பணம் வந்தே ஆகணும். அக்கா, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா இவன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு 1 மாசம் டைம் கொடுக்க முடியுமா முடியாதா? எனக்கு உன்னோட பதில் தான் முக்கியம்க்கா. என்ன அருணாச்சலம் இப்படி பேசிட்டு இருக்க? இந்த கம்பெனியோட சிஇஓ இப்ப நான் இல்லையே, ஜேகே தானே? அப்பா கேட்குற 1 மாசம் டைம் நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லையே, ஜேகே முடியாதுன்னு சொல்றான். அக்கா, நீ பேசுறது நியாயமே இல்லக்கா. அந்த ரவி எங்க இருக்கான்னு தெரியலையே. 1 வாரத்துல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்கா, எனக்கு 1 மாசம் டைம் கொடுக்கா. ஒரே 1 மாசம். நீங்க எதுக்கு இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? இன்னும் 1 வாரத்துல அந்த ரவியை கண்டுபிடிச்சு பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். வாவ், எப்படி ஜீவா? கரெக்டா 1 வாரத்துல அவனை கண்டுபிடிச்சு பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு சொல்ற? அப்போ ரவி எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அவன் ஒளிஞ்சிருக்கிற இடமும் உனக்கு தெரியும். அவன் பணத்தை எங்க வச்சிருக்காங்கிறதும் உனக்கு தெரியும். அதானே? இந்த பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஜீவா, அத்தைக்காக தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா இப்பவே இந்த நிமிஷமே உன்னை அப்படியே ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சிறப்பா கவனிக்க சொல்லி ரவி எங்க இருக்கான், அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு என்னால இப்பவே கண்டுபிடிக்க முடியும். என்ன இப்ப நீ ஜேகேவோட சண்டை போடுறது முக்கியம் இல்ல, ரவியை கண்டுபிடிக்கிறது முக்கியம். அவன் எங்க இருக்கான முதல்ல கண்டுபிடி. அவனை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை அவனுக்கு திருப்பி கொடுக்கிற வழியை பாரு. பிரியா, இவனை கூட்டு போமா. ஜீவா, வாங்க போலாம். போ ஜீவா, வாங்க போ. பாத்தியா விமல்,
ம் நீ இருக்கும்போதே அவன் என் மேலே கை வைக்கிறான். டேய் நீ ஒன்று ஒரு வார்த்தை சொல்லு, அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்தில் நான் கவனிக்கிறேன். தூக்கிட்டு போட்டுமா? இப்போ வேண்டாம். ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கோம்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். விழுந்தா அப்படி பெயிண்ட் பட்டிருக்காது. காவியா, காவியா, பார்த்தி காஃபி. என்னடா இது? காவியோட டிராயிங்ல பெயிண்ட் சிந்தி இருக்கு. இல்லம்மா, கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் சசையா வரைஞ்சதும்மா, இப்படி கீழே விழுந்து பெயிண்ட் எல்லாம் கொட்டி. டேய், இவ்ளோ பெரிய பெயிண்டிங் தானா விழுந்துருச்சா? யாராவது தட்டி விட்டுருப்பாங்கடா. எனக்கும் அதாம்மா சந்தேகமா இருக்கு. யாராவது வேணும்னே பண்ணிருப்பாங்களோ? டேய், நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நம்மள விட்டு ஒரு பொருள் போகணும்னு இருந்தா கண்டிப்பா போயிடும்டா, நம்ம கிட்ட இருக்காது. அந்த மாதிரி காவியாவும் உன் கூட இருக்க கூடாதுங்கிறது விதி. என்னம்மா சொன்ன? அது நீ வரைஞ்ச பெயிண்டிங் உனக்கு இல்லைன்னு கடவுள் நினைச்சிருக்காரு. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுடா. நமக்குன்னு எது இருக்கோ அதுதானே நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்காதது என்னைக்குமே கிடைக்காது. அதுக்கு நாம ஆசைப்படவும் கூடாது. என்னம்மா சொல்ற? நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இன்னும் ஒரே வாரத்துல இதே மாதிரி இன்னொன்னு வரைகிறேன். இதை விட சூப்பரா வரைகிறேன். இது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான படமா. நான் காலையில ஆபீஸ் போறப்பெல்லாம் காவியாவோட இந்த படத்தை பார்த்துட்டு தான் போவேன். அன்னைக்கு நாள் ஃபுல்லா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? இவனை விட்டு காவியாவை பிரிக்க நினைச்சாலும் இவன் காவியாவை விட மாட்டேங்கிறானே. கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? நீதான் என் புள்ளைய காப்பாத்தணும். அது ஒண்ணும் இல்ல, பெயிண்டிங் தவறி விழுந்து பெயிண்ட் எல்லாம் கொட்டிடுச்சு. ஹேய், நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் ஒரு வாரத்தில் இது மாதிரி புதுசா சூப்பரா வரைஞ்சிடறேன். வேண்டாம் பார்த்தி, இன்னொரு தடவை
என் படத்தை நீங்க வரைய வேண்டாம். என்ன சொல்ற? நீங்க வரைஞ்ச என்னோட கடைசி டிராயிங் அழிஞ்சதாவே இருக்கட்டும்.